பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரம்பமும் முடிவும் யாருடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னா கர்த்தருடைய கரத்தில் தாங்க இருக்கு. நம்மை குறித்து அறிந்தவர் அவர்தான். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மை ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட். என் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் தான் இருக்கு. அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களையும் நிகழ்காலத்தில் நடக்கிற காரியத்தையும் அறிந்து கொண்டவர் யார் அப்படின்னா கர்த்தர். சில நேரத்தில் நம்மளோடு கூட இருக்கிறவர்களாலேயே நிகழ்காலத்தில், அதாவது நம்முடைய நடைமுறை காலத்தில் நாம் படுகிற வேதனைகளை, நாம் படுகிற கஷ்டங்களை, நெருக்கங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்தில் நான் வேதனைப்படும்போது சொல்கிறோம் பாருங்களேன், என் கஷ்டம் உனக்கு புரிகிறதா, என் வேதனை உனக்கு புரிகிறதா? காரணம், அந்த வேதனையை அவர்கள் உள்ளாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தாவீதுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த காரியத்தை பாருங்களேன். 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரை வாசிக்கும் போது, என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், என் அயல்காரர்கள் நிந்திக்கிறார்கள், எனக்கு அறிமுகமானவர்கள் நெருக்கத்தை கொடுக்கிறார்கள், என்னை கண்டவர்கள், என்னை பார்த்தவர்கள், என்னோடு கூட பேசினவர்கள் என்னை பார்த்தவுடன் விலகுகிறார்கள். ஒரு செத்தவனை போல இருக்கிறையா, யாருமே என்னை விசாரிக்கல, நான் முழுவதுமாய் நான் மறக்கப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, நான் ஒரு உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறேன் என்று அபயமிடுகிறீங்களா? யாருமே இல்லாத நிலையில உன்னுடைய இருதயம் வேதனைப்படுகிறதா? மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை நீ கேட்கும் போதெல்லாம் உன்னுடைய உள்ளம் உடைகிறதா? உனக்கு விரோதமாய் அவர்கள் பண்ணுகிற ஆலோசனை நீ கேட்கும்போது உனக்குள்ள ஒரு பயம் வருதில்ல? அவன் சொல்றான், நான் என்ன செய்வேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லை, நான் உண்மைதாயா நம்பியிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இந்த கால வேளையில் நீங்கள் கடந்து போகிற நபராய் இருப்பீர்களே, ஆனால் என்னை விசாரிப்பதற்கு யார் இல்லையா சொல்ற நபரா நீங்க? தாவீது சொல்லுகிறான், நான் நம்பக்கூடிய, என்னை விசாரிக்க, எனக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களிலிருந்து என்னை விடுவிக்க நீர் மாத்திரம்தான் இருக்கிறேன். உம்மை நம்புறேன்ப்பா, உம்மை நம்புறேன். ஏன்னா நீர் என் தேவன், என்ன நடக்கிறது என்பதை நீர் அறிகிறீர்.
எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் ஒருவர் மாத்திரம்தான் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கிறீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உன் சூழ்நிலைகளை அறிந்தவர் அவர். உன் எதிர்காலத்தை அறிந்து இருக்கிற கர்த்தர். அவரை நம்பு. அவரால் உங்களுடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். சூழ்நிலைகளை மாற்ற முடியும். பாருங்கள், வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38, 39 நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இயேசுவுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டதுனால அவர் என்ன செய்தார்? அவர் முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம், இந்த வேதனை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அவ்வளவு வேதனை. இன்னைக்கு ஒரே வழிதாங்க. நீங்க படுகிற வேதனை மாறுவதற்கு, நீங்க படுகிற கஷ்டம் மாறுவதற்கு, பிதாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இந்த வேதனையை என்ன இடத்திலிருந்து மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கட்டாயம் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர் சொல்றார், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இன்னைக்கு அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். பிதாவை இயேசுவின் நாமத்தினால இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.